आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया 10 रुपया। अरे भैया किधर जाना तू? என்னடா கிதறு கிதறுன்றீங்க? எங்கடா திங்காலங்களை காணா? अरे भैया निम्बल कंडक्टर வேலை இல்லை இனிமேல் நம்பல் தான் கண்டக்டர் நிம்பல் எங்கே போகணும்? மணச்சல்லூர் போன ஒண்ணு கூட 10 ரூபாய் கொடு. நேத்து வரையும் எங்க சித்தப்பா அந்த வேலை செஞ்ச இடம் அது. நிம்பல் சித்தப்பாக்கு இனிமே வேலை இல்லை. நிம்பல் சித்தப்பா கேட்டா நிம்பல் சிஎம் குட்டாரணும் இதே குட்டூரு உரிச்சு கொடு. तुझे देखा तो ये जाना सा ஏங்க உங்களுக்கே நியாயமாக இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் தான் பெரும்பாடாக இருக்குது. தமிழகத்தில் பல பேர்த்துக்கு வேலையை கிடைக்கிறதில்ல. அதுவும் கிடைச்ச வேலையை கூட தமிழகத்தில் சொந்தமாக்க முடியல. பிற மாநிலத்துக்கு அந்த டெண்டரை கொடுத்து வச்சிங்கன்னா எப்படி நமக்கு வந்து வேலை கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து கடந்த ஆட்சியில் டிஎம்கே தான் கொடுத்துச்சின்னு சொன்னால் கூட டிஎம்கேவே கொடுத்தா கூட அது தவறு தான். ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க புது ஆட்சிக்கு வந்தனால நாங்கள் ஆட்சி மாறிட்டோம், அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணலாம். பட் ஏன் கேன்சல் பண்ணலன்றது தெரியல. உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி இந்த டெண்டரை கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி நடக்கும் என்ன நடக்கும்ன்றதுலாம் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் டிக்கெட் எடுக்கும்போது நம்ம தமிழர்கள் வச்சுவாங்கல்ல, அவங்களே வந்து நம்மள்ட்ட டிக்கெட் கேட்கும்போது நம்மள்ட்ட ஒரு மாதிரி ரூடாக சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இதுவே ஹிந்திக்காரங்களை போட்டால் தமிழ்காரன் சொல்கிறதே புரியாது. அவன் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக திருச்சி திண்டுக்கல் திருவண்ணாமலை வண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வாயில் வரும் தெரியாது. கேபையா தான் வரும். இது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்தியை தான் நீங்கள் எதிர்ப்பீங்க, ஹிந்திக்காரங்களை உங்களால் எதிர்க்க முடியாது. ஏன் முடியாது? இந்த மாதிரி அதாவது இது எப்படி ஒரு அரசியல் வந்துருக்குன்னா, இந்தி மொழியை படிடான்னு சொன்னால் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஆனால் ஹிந்திக்காரனை ஃபுல்லாக அங்கே நாங்கள் கொடுத்துட்டா வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்தியை கட்டாயமாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். பார்ப்போம், அரசியல் களம் எப்படி வேணால் மாறலாம். பார்க்க தானே போகிறோம், பார்ப்போம். விஸ்ராமம் சுதந்திர தின விழாவில் கலந்துகிட்டதுல உங்களோட கருத்து என்னமா? அவங்க வந்தது சரிதான். அது தவறுன்னு பாக்குற கண்ணோக்கம் வந்து உங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நான் சொல்வேன். நல்ல வளர்ப்பா இருந்தாக்கா எல்லாம் பாக்குறது எல்லாமே நல்லதாவே தோணும். வளர்ப்பு சரியில்லைன்னும் போது எல்லாமே தப்பாவே தோணும். அட இது என்ன பிரமாதம்? த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. அவங்க நடிகையாவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவு ஜீவி. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. என்னடா எல்லாத்துக்குமே மாதிரி பேசுகிறேன்? என்னடா ஏதாவது ஒரு வழிக்கு வாங்கடா. ஒன்று நாங்கள் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள், யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அது இந்த அம்மா பண்ணுறது கொஞ்சம் நஞ்சமா. ஐயோ முடியலடா சாமி. என்னடா டே, எனக்கு புரியலம்மா. உங்களோட வளர்ப்பு நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச உங்களோட வளர்ப்பு நல்ல வளர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். விஜயோட மனைவி வந்து டைவர்ஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்ல விஷயம். ஏன்னா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்குன்றது எல்லாருமே அதுதான் நினைப்போம். அங்கே என்ன ஒரு சிக்கலாயிடுச்சுன்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து அக்கா வந்திருக்காங்க, திரிஷா அக்கா வந்திருக்காங்க. அது வந்து ஒரு 3 வர்ண குடிகள் கலரில் உட்காந்துருந்த விஷயமா நம்ம பார்த்துட்டோம். நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க வந்தாங்க, உட்காந்தாங்க, புஷியாக இருந்தாங்க, வணக்கம் வச்சாங்க, இவங்க வணக்கம் வச்சாங்க, அந்த நிகழ்வுலாம் நடத்தி விட்டுருங்க. ஆனால் என்ன ஒரு கசப்புனா, மனைவிகள் வரல, அவங்களோட பையன் வரல. முக்கியமான நிகழ்ச்சிகள் போதெல்லாம் அவங்களோட பையனும் அவனோட மனைவிகள் எல்லாமே வராதது வந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அந்த மாதிரி நிலையில் வந்து இவங்க வரும்போது கொஞ்சம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க மேலே வந்து விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து இவங்களை வச்சு அவதூறு பரப்பும்போது அந்த விஷயம் எல்லாமே உண்மைன்ற மாதிரியே அவங்க வந்து அப்பப்போ இந்த காட்டிட்டு போகிறதுலாம் கொஞ்சம் பார்க்குற நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். விட்டுருவோம். அவங்க எம்எல்ஏ ஆனாலும் நமக்கு என்ன, அவங்க முதலமைச்சர் ஆனால் நமக்கு என்ன,
எதுவாக இருந்தாலும் நம்ம வேலையை பார்க்க போகிறோம், அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. ஏமா நேற்று ஒரு சம்பந்தம் பத்திரிக்கை சொன்னேல, அதை கேன்சல் பண்ணிடு, நான் சன்னியாசாவே போறேன். காலம் மாறி போச்சு கபிலா. ஏர் அடின்னு தான் சொல்லுவோம், ஆனால் அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கல்யாணம் பண்ணும்போது நல்லா பார்த்து கவனமாக கல்யாணம் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்றது நம்ம ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதனால் மனைவிமார்களை சரியாக பார்த்துக்கோங்க. நீங்களும் சரியாக இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். பலர் சொல்லுவாங்க, ஏங்க சீமானும் கூத்தாடி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்படி இல்லை. யார் கூத்தாடி என்பது இப்போ தெரியும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்க்குறவங்க பாருங்கள், விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. விஜய் நடித்த படம் பலர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னும் சேலையும் காணும் உள்பாவாடையும் காணும், வெறும் ஜட்டியோட நிக்கிற. ஆமா, இன்னும் மேல மாராப்பையும் காணும் ஜாக்கெட்டையும் காணும், வெறும் பிராவோட நிக்கிற. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் இதெல்லாம் கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. தூக்குதுங்க. அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா சூடாயிருச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடா. என்ன ஆகும்? மரத்துப்புறம் வெட்டிட்டா வெறும் மழை தான் இருக்கும். மழை மட்டும் தான் மிஞ்சுமா? அது எப்படி இருக்கும்? பெரிய மழை பெஞ்சதுன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சு போயிட்டு வெறும் பாறை தான் இருக்கும். அப்ப நமக்கு பாறை மட்டும் தான் மிஞ்சும். அதான் வெடி வச்சு தகர்த்து கிரானைட்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம்ல. கல்குவாரி கேள்விப்பட்டதில்ல நீ? அப்ப தரையாவது மிஞ்சுமா? அதான் பிளாட் போட்டு வித்துறாங்கல்ல, அப்புறம் எப்படி தர மிஞ்சும்? அடா பாவீங்களா? டேய், மலை முழுங்கி மகாதேவங்கள புராணத்துல படிச்சிருப்ப. போறாங்க பாரு, இவங்க தாண்டா உண்மையான மலை முழுங்கி மகாதேவங்க. ஒரு ஆட்டு மாட்டையும் அவங்க ஒரு ஆட்டு மாட்டையும் சேர்த்து அவுத்து விடுங்க. சாதி பார்த்து பிரிஞ்சு நிக்குதா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, திரைத்துறையில வந்து யாரான நடிச்சிருக்கலாம். அந்த திரைத்துறை மூலமா மக்களுக்கு என்ன கண்டென்ட் சொல்ல விரும்புனாங்க, இந்த சமூகத்துக்கு எந்த விஷயமா புரட்சி வந்து எங்கிருந்து தொடங்கினாங்கன்ற விஷயத்த திரைப்படத்தில் கொடுக்கணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சாரிப்பா, சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. டக்குன்னு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் உண்மையாலுமே இந்த சுச்சுவேஷனுக்கு சிரிக்கக்கூடாது. ஒரு மாசமான பெண் வந்து பேசும்போது ஒருத்தர் வந்து எட்டி உதைக்கிறதுலாம் ரொம்ப மோசமான செயல். அதெல்லாம் தவிர்த்துருங்க, யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி விஷயத்தெலாம் வைக்காதீங்கப்பா. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க?